உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ஸ், கேம்ஸ், புக்கு இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அங்க டைரக்டா நீங்க பேமெண்ட் மோடுக்கு போயிட முடியாது. அதுக்கு முன்னால ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க, அதுல ஒரு பூட்டு போட்டிருப்பாங்க. அதை நீங்க உடைக்கணும் இல்ல, சாவி வச்சு திறக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள் ஒரு பிரத்யேகமான பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமா நீங்க செட்டிங்ஸ்குள்ள போவீங்க, ஆனா அங்க இருக்காது, தூக்கிட்டாங்க, வேற இடத்துல வச்சிருக்காங்க. இருந்தாலும் அங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பாஸ்வேர்டை வச்சு நீங்க அழகா அந்த பூட்டை திறந்துடலாம். இன்னொன்னு பயோமெட்ரிக், ஃபேஸ் ஐடி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், இதை வச்சு நீங்க திறந்துடலாம். இதுல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பேமெண்ட் மோடுக்கே போக முடியும். அது எங்க இருக்கு? பிளே ஸ்டோருக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ்குள்ள போவோம். இங்க பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் இருக்காது, தூக்கிட்டாங்க. அப்புறம் எங்க தான் வச்சிருக்காங்க? டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் உள்ள போங்க. இப்போ பாஸ்வேர்ட்ல இருக்கு, பயோமெட்ரிக்கா மாத்தணும். ஆன் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல ஃபேஸ் ஐடியோ ஃபிங்கர் பிரிண்டோ, அதை யூஸ் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட், இதுல எதுவும் செட் பண்ணா செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புக்கு, கேமு, அப்புறம் ஆப்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னால இந்த பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க என்ன செட் பண்ணீங்களோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேமெண்ட் மோடுக்குள்ளேயே போக முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.